எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா இந்த ஜெயிச்சவங்களோட கதையே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க? என்னென்ன மணிக்கெல்லாம் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க? என்னென்ன மாரிலாமோ அவங்களோட ப்ரிப்பரேஷன கொண்டு போனாங்க? எதனால அவங்க ஜெயிச்சாங்க? அவங்க வழிய நம்ம பின்தொடர்ந்து போனோம். அந்த மாணிக்கவே நம்ம எல்லாருமே தொடர்ந்து அத அச்சீவர்ஸே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அத விட ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளா படிச்சுட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்டின்றவங்களும், எதனால அத கிளியர் பண்ண முடியல? அவங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணனால, இன்ன வரைக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்றதையும் நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம போய் அந்த எக்ஸாம் ஹால்ல பண்ணாம இருந்தா தான், அவங்க அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஏன் இத சொல்றேன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நெறைய கடந்து வந்து அந்த மிஸ்டேக்க ஒரு டைம் அந்த எக்ஸாம் ஹால்ல போய் பண்ணனால, அவங்களால அந்த 1 வருஷத்துக்கு அந்த எக்ஸாம் கிடையாது. அடுத்து 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் அந்த எக்ஸாம் எழுதணும். இப்ப குரூப் 4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம் ஹால்ல போய் நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால, அடுத்த 1 இயர் கழிச்சு தான் அந்த எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ணி போ முடியும். அந்த எக்ஸாம் ஹால்ல போய் திரும்படியும் அதே மிஸ்டேக்க சேமா பண்ணோம்னா, அது இத விட ரொம்ப கஷ்டமாயிரும். ஏ அதனால வந்து அச்சீவர்ஸ் எவ்வளவு தூரம் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன மாரிலாம் பண்ணி பாஸ் பண்ணாங்களோ, அதோட ரொம்ப முக்கியம், இன்னி கிளியர் பண்ண முடியாதவங்களால ஏன் கிளியர் பண்ண முடியல? அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்க? அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அத எப்படிலாம் அந்த மிஸ்டேக்க வந்து நிப்பாட்டுறதுக்கான வழிமுறை என்ன இருக்கு? நம்ம அந்த மிஸ்டேக்க பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சிலாம் பண்ணியிருக்கோம்? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், அவங்க பண்ண மிஸ்டேக்க நம்ம பண்ணாம இருக்க முடியும். சரி, ஓகே. இப்ப இன்னைக்கு பார்க்க போறது நம்ம என்னன்னா, ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் ஹால்ல போயி, இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணாம இருக்கவங்களா இருக்கட்டும், இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்க நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணலாட்டி, எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு நீங்களும் சேம் இதே வார்த்தை தான் சொல்லுவீங்க. என்னன்னா, என்னால எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா என்ன, என்னால டைம் பத்தல. இன்னி ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தா, நான் எல்லா கொஸ்டினையும் போட்டிருப்பேன். கடைசி ஒரு 20 கொஸ்டின ரீடே பண்ணல. சும்மா குறிச்சுட்டு வந்தேன். திடீர்னு கொஸ்டின்லாம் 1/2 பேஜுக்கு, 1 பேஜுக்கு வந்துருச்சு. அதனால வந்து அத ரீட் பண்றதுக்கே எனக்கு டைம் சரியா போச்சு. கடைசி 20, 30 கொஸ்டின் என்னால பார்க்கவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு. ஆனா டைம் பத்தல அப்படின்ற வார்த்தைய நீங்க வெளிய வந்து கண்டிப்பா சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண முடியாதவங்களுக்கும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இதுவா தான் இருக்கும். என்ன காரணம்னா, எக்ஸாம் ஹால்ல 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்துல நம்மளால என்ன பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ அதான். அதனால இது காம்படிட்டிவ் எக்ஸாமே இது பேரேவும். ஏன்னா, அந்த 3 மணி நேரத்துல நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு டெஸ்ட் போட்டிருந்தாலும், எத்தன மணி எந்திரிச்சு படிச்சிருந்தாலும், அதெல்லாம் கணக்கிலே வரப்போறதில்ல. அந்த 3 மணி நேரத்துல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ண போறோம், அத எப்படி தவிர்க்க போறோம்ன்றது தான் இந்த கான்செப்ட்டேவும். இந்த டைம் மேனேஜ்மென்ட். நீங்க படிக்கிறப்ப எவ்வளவு டைம் மேனேஜ் பண்றீங்க? நான் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன். நைட் 11 மணி வரைக்கும் படிக்கிறேன். அதெல்லாம் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு படிச்சாலும், அந்த 3 மணி நேரம் இருக்க டைம எப்படி கரெக்ட்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி, அந்த 200 கொஸ்டினையும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள கரெக்ட்டா போடுறோம். அதான் இதுல மேட்டரே இருக்கு. அந்த 3 மணி நேரத்துல எப்படி டைம் மேனேஜ் பண்றோம்ன்றது தான் நம்ம இவ்வளவு வருஷமா படிச்சிருந்தாலும், இவ்வளவு வருஷமா நம்ம பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இந்த 3 மணி நேரம் டயத்த நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதுல தான் உங்களோட முழு இதே இருக்கு. சோ வந்து மோஸ்ட் ஆஃப் தி பேர் வெளிய வந்து சொல்ற ஒரே வார்த்தை, டைம் பத்தல, டைம் பத்தல, டைம் பத்தல. இந்த டைம் பத்தலன்றத நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? இந்த டைம் பத்தலன்றத விட, நீங்க எப்படி இத மாத்திக்க போறீங்க? அப்டின்றத கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணொண்ணா சொல்றேன். டீட்டெயிலா பாருங்க உங்களுக்கே புரியும். எப்படி நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, நீங்க அந்த 3 மணி நேரத்த எப்படி கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணலாம்? எக்ஸாம்ல வரப்போற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி அணுக போறோம்ன்றத இப்ப இருந்தே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களால அந்த டயத்துக்குள்ள போட முடியாட்டி, இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா அத சேஞ்சஸ் பண்ணி, அந்த டயத்துக்குள்ள முடிக்கிற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட பெஸ்ட் 3 மணி நேரமா இருக்கும். இப்போ கடைசியா நம்ம டிஎன்பிசில கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸோட ஜிஎஸ் பேப்பர் தான் இது. அதாவது இதுல பாருங்களேன். அதாவது டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க எந்தெந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? முன்னாடி இருந்து இப்ப எப்படி அப்கிரேட் ஆயிருக்கு? அதெல்லாம் பார்த்தா தான், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட டைம் கன்சியூம் ரொம்ப அதிகமாகுது? ஏன் முன்னாடி டைம் பத்துச்சு, இப்ப 100 கொஸ்டினுக்குரிய டைம் பத்த மாட்டேங்குது? ஏன் 200 கொஸ்டினுக்குரிய டைம் பத்த மாட்டேங்குதுன்னா, காரணம் இதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், இது வந்து டெக்னிக்கல் சர்வீஸோட கொஸ்டின். ஜிஎஸ் பேப்பர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினும் 1/2 பக்கத்துக்கு இருக்கு. 4, 5 லைன். இத ஃபுல்லா நமக்கு படிச்சு முடிக்கிறதுக்கே அதுக்கு டைம் கன்சியூம் நெறைய ஆகும். இப்ப பாருங்களேன், இடத்துல கொஸ்டின் பாருங்களேன். இதுவும் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கும் டைம் நமக்கு நெறைய ஆகும். வரிசையா நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் அதோட பேட்டர்ன பாருங்களேன். 1 ஆர் 2 சூஸ் பண்ற பேட்டர்னு, அதுக்கப்புறம் அசஸ் ரீசன் பேட்டர்னு, அதுக்கப்புறம் இது மேத்ஸ். இது வந்து பெரிய கொஸ்டின். நம்மளோட ஷார்ட் ஃபார்மா கொஸ்டின். அதாவது நம்ம பழைய முன்னாடி பார்த்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்ன்றதுக்கு பேச்சுக்கு இங்க இடமே கிடையாது. இதுனா இது. அந்த மாரி டைரக்ட் கொஸ்டினா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, எக்ஸாம் ஹால்ல போயி இந்த மாணிக்கு அசஸ் ரீசன்ஸ் கொஸ்டின், இந்த மாணிக்கு லாங் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கறக்கு நம்ம பிளான் பண்ண டயத்த விட நமக்கு டைம் நெறைய ஆகும். எப்படியும் மேத்ஸ்க்கு 40 டூ 45 நிமிஷமாச்சு கண்டிப்பா தேவைப்படும். அது போக மிச்ச கொஸ்டின நம்ம 1 நிமிஷத்துக்கு கம்மியா அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சா தான், அத ஈஸியா போட முடியும். அதுல தான் நமக்கு டைம் கன்சியூம் நெறைய ஆகுது. இத நம்ம படிச்சு முடிக்கவே 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிரும். நீங்களே பாருங்க. இந்த கொஸ்டின்ல
2 ஆர் 3 ஆர் 4 இதெல்லாம் எல்லா ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ணி போட்டு பார்த்தாதான் அதுல எதுன்னே நமக்கு தெரியும். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸே கிடையாது. இந்த மணிக்கு பேட்டர்ன் மாறிடுச்சு. நம்ம டெஸ்ட் போடுறப்ப இதே சேம் பேட்டர்ன்ல அசம்ஷன்ஸ் நிறையா இல்ல சூஸ் நிறைய இருக்க மாதிரி கொஸ்டின் 1 ஆர் 2 2 ஆர் 3 இந்த மாதிரி உள்ள பேட்டர்ன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தெரியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியான டைரக்ட் கொஸ்டின்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரொம்ப அதிகமான லைன்ஸ் இருக்க கொஸ்டினை பாக்குறப்ப கொஞ்சம் பதட்டமாக தான் செய்யும். டைம் நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா 40 செகண்ட்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாதான் புது கொஸ்டின்ஸை பாக்குறப்ப அதை விட கொஞ்சம் செகண்ட்ஸ் அதிகமாக தான் நம்ம மேனேஜ் பண்ணலாம். திடீர்னு அரை பக்கத்துக்கு உள்ள கொஸ்டின் எல்லா கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு. நம்ம பார்த்ததுல நீங்களே பார்த்துப்பீங்க 10ல 8 கொஸ்டின் கிட்ட டைரக்ட் கொஸ்டின்ஸே கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய கொஸ்டின்ஸ். அதை ரீட் பண்ண உடனே நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணுமா, அதிகமா நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, இந்த புக்ஸ்ல நம்ம டைரக்டா ஆன்லைன் கொஸ்டின்ஸா படிக்காம பேராகிராஃப் படி, அதாவது நம்ம மெயின்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி நம்ம படிப்போமோ அதே மாதிரி பேரா படிச்சு நம்ம உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு ஒரு பேரா படிக்கிறப்ப அதை ரீட் பண்ணாம அதை ரீட் பண்றதுக்குரிய கம்மியான டயத்துலயும் நம்ம அதை எப்படி கரெக்டான ஆன்சர் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ அதனால வந்து கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அங்க போய் இந்த மாதிரி லாங் கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது தான் இந்த 3 மணி நேரம் கொஸ்டின்லயே உங்களுக்கு பிஸ்கஸ்ட் டாஸ்கே அதுதான். குரூப் 1 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் குரூப் 4 இருந்தாலுமே இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய அதிகமா வரும். அதனால ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எக்ஸாம் சென்டர்ல போய் இதை உங்களால வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இதை உங்களால ரெக்டிஃபை பண்ண முடியாது. இப்ப இருந்து உங்க ப்ரிப்பரேஷன்லயும் இதை வந்து நம்ம திருத்திக்கிட்டாதான் அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் அந்த 3 மணி நேரத்தை நம்ம பெஸ்டா கொடுக்க முடியும். ஸோ வந்து நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்றப்பயும் அந்த அசன்சேஷன் டைப்பும் இந்த பொறுத்துக்க அதுக்கு போக வந்து 2 ஆர் 3 ஆர் 4 இந்த மாதிரி டைப்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் தான். இது மாதிரிக்க நம்ம கிளியர் பண்றதுக்கு நம்ம வெற்றி அடையாம இருக்கிறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப தூரத்துக்கு போய்க்கிறதுக்கு சின்ன சின்ன வழிகள். இந்த வந்து நீங்க சின்ன ஒரு இதா நான் வந்து கொஸ்டின்ஸ் படிச்சுருக்க நேரத்தில் இதெல்லாம் என்னால போய் கரெக்ஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இதுதான் உங்களோட எக்ஸாம் ஹாலில் போய் அந்த 3 மணி நேரத்தை கண்டிப்பா பாதிக்கக்கூடும். நீங்க எக்ஸாம் சென்டர் முடிச்சு வெளியே வரப்ப எனக்கு டைம் பத்துச்சு, இல்ல எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனா டைம் பத்தல, இந்த சொல்ற 2 ஆன்சர்ஸை நீங்க எப்ப இதை மாத்திக்கிறமோ அதை நீங்க இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க. வரப்போற எக்ஸாம்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.